இல்லை அப்போவே இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாக்கு வங்கிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ இவங்க பாஜக தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க திமுக காங்கிரஸ் தந்துருக்கா? காங்கிரஸோட எழுத முடியல. அப்போ நீ காங்கிரஸுக்கு அடிமை, திமுக காங்கிரஸுக்கு அடிமை. இப்போ அப்புறம் நீங்கள் என்ன தனித்து நிற்கிறீங்க? முடிஞ்சு தனித்து நின்று பாருங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இவரு தான் உங்களுக்கு பிஜேபியும் எதிரி திமுக என்ன தானே சொல்கிறாரு. அப்படிங்கும்போது எப்படி டார்கெட் பண்ணுறீங்க? உங்களை பார்த்து யாராச்சும் எதிர்த்து பேசிட்டா உடனே பி டீம்ங்கிறது, சி டீம்ங்கிறது, டி டீம்ங்கிறது, அவ்வளோதான் தவிர இது வந்து மாற்றம் உறுதிங்க. மாற்றத்துக்கான நாட்கள் வெகு தடவையில் இல்லை. 2020 கன்ஃபார்ம் வெற்றி சிஎம். இங்கே தளபதி பார்க்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஒரு மாற்றம் வேணுங்க தமிழ்நாட்டில். ஏன்னா 50 அரசியலில் தமிழ்நாடு வந்து பின்தங்கி போயிருக்கு. விஜய் வந்தாருன்னா நல்லது பண்ணுவார், ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது. இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம், ஒரு நடிகர் ரசிகர் கூட்டம்லாம் அப்படிலாம் இல்லைங்க. ஆயா வந்திருக்காங்க, வயசானவங்க வந்திருக்காங்க, லேடிஸ் வந்திருக்காங்க, பசங்க ரசிகர்கள். ஓகே, இப்போ இவங்களாம் ரசிகர்களா? இது மக்கள் கூட்டம். மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால் அதுக்காக வந்த கூட்டமே தவிர இது கம்பல்சரி ரசிகர் கூட்டம் கிடையாது. இது அனைத்தும் பப்ளிக் கூட்டம், பொதுமக்கள் கூட்டம். சீமான் அவர்கள் சொல்கிறாரு இது வந்து ஒரு கொள்கை இல்லாத கூட்டம், அவங்களே வந்து ஒரு திராவிட கட்சிகளையும் ஏற்றுக்கிறாங்க, தமிழ் தேசியத்தையும் ஏற்றுக்கிறாங்க, ஒரு நிலையான கொள்கை இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை, கொள்கை இருக்குதுங்க. அதாவது இன்னும் எலெக்ஷன் இன்னும் இருக்குல்ல, 7 மாதம் 8 மாதம் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கொள்கை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நாட்கள் கிட்ட வர இன்னும் கொள்கை முழுசாக சொல்லுவாங்க. அதனால் 10 தான் மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சீமான் அவர்கள் வந்து இப்போ மலைகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு இப்படி இது பண்ணிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மண் சார்ந்த ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போகிறாரு. விஜய் அவர்கள் வந்து வாக்கு சார்ந்த அரசியல் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது ஓகேங்க. என்னன்னா மலை சார்ந்த மாநாடு போட்டிருக்காரு, மாடு சார்ந்த மாநாடு போட்டிருக்காரு. மலை என்ன பேசுதுங்களா? மாடு என்ன பேசுதுங்களா? மனுஷன் சார்ந்த மாநாடு தாங்க வேணும் மக்களுக்கு. அதாவது மலை மரங்கள் இருந்தால் தானே மனுஷன் இருக்க முடியும் அப்படிங்கிற. இல்லை, அதெல்லாம் ஓகே தாங்க. இயற்கை வந்து ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவர் போட்ட அந்த மாநாடுனால என்ன பலன், என்ன நடந்து போச்சு? அவர் மாநாடு போட்டுனா என்ன நடந்து போச்சு? ஒன்றும் இல்லை. அதனால் அது அவர் சும்மா வெட்ட அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்காரு. சீமானோட ஒரு கணக்கே இல்லைங்க. உண்மையாக சொல்லப்போனால் சீமானோட வாக்கு வங்கி பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் மாற்றம் வேணும். முன்னாடி தளபதி அவர்கள் வரதுக்கு முன்னாடி சீமான் வரணுன்ட்டு ஒரு மாற்றம் வேணும் எதிர்பார்த்தாங்க. இப்போ அதை தாண்டி தளபதி வந்துட்டார். அவருக்கு வாக்கு வங்கி போகிறதுனால கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதறலுடைய அதோடைய அறிக்கையை பார்க்குறோம். உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, அதாவது நான் ஒரு எந்த நாள்னே தெரியாமல் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். நான் விஜய் மாதிரி வந்து சனிக்கிழமை வர்ற ஆள் கிடையாது, சனிக்கிழமை 4-10 வர்ற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதனால் எந்த நாள் வரதுன்னு முக்கியம் இல்லைங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமை வந்தாலும் எல்லாத்தையும் செஞ்சுறாரு அப்படிங்கிறீங்க. ஒரு நாள் வராருங்க, ஒரு நாள் பேசுகிறாரு, ஒரு வாரம் போல கதறிட்டு இருக்கானுங்க. அந்த கதறல் பத்தாதான் மக்களுக்கு? ஓகே, அவ்வளோதான். இப்போது 2026 டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியை பீட் பண்ணி டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக ஜெயிக்குங்க. ஏன்னா திமுக வந்து ஒன்றும் அசைக்க முடியாத கட்சியிலும் கிடையாதுங்க. அது வந்து 15 கட்சி 16 கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சியிலும் 5% ஓட்டு வச்சுக்கிட்டு கூட்டணியினால் மட்டும்தான் திமுக வந்துருக்கே தவிர திமுக வந்து ஒரு அசைக்க முடியாத கட்சி, பெரிய கட்சியெலாம் கிடையாதுங்க. இது அனைத்தும் முற்றிலுமாக மாற்றி தளபதி கன்ஃபார்மாக 2026 சிஎம் ஆகிறாரு. இதுக்கு எல்லாமே இந்த மக்கள் தான் சாட்சி. இப்போ 2026 டிஎம்கே அதே கூட்டணியோட தானே வருது, ஒரு 18 கட்சி கூட்டணியோட தானே வருது. இப்போ இவங்க வந்து தனியாக போகிறாங்க, முடியும்? கண்டிப்பாக முடியும். ஏன்னா எதிர்ப்பு இருக்குல்ல. இங்கே தளபதி தான் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தரோம் அப்படின்ட்டு. கூட்டணி ஆட்சி தரும்போது இன்னும் நாளாக கூட்டணிகள் அதிகமாகும். இல்லை இது வரைக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அப்படி சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த கட்சி வந்து விஜய் கிட்ட சேரல. இல்லை, வருவாங்க, கிட்ட வரும். எலெக்ஷன் இருக்குங்க, பொறுத்து வந்து பாருங்க. எலெக்ஷன் நாள் இருக்கு, வருவாங்க. கண்டிப்பாக 2026 தளபதி தான் சிஎம். இது எந்த மாற்று கருத்து இல்லைங்க. தாவேகவும் நாம் தமிழர் கட்சியும் பாஜகவோட துணையாக எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்தில் கொண்டு வர தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. திருமாவளவன் பதில் என்ன? இல்லை, அப்போவே இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாக்கு வங்கிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ இவங்க பாஜக தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க திமுக காங்கிரஸ் தந்துருக்கா? காங்கிரஸோட எழுத முடியல. அப்போ நீ காங்கிரஸுக்கு அடிமை, திமுக காங்கிரஸுக்கு அடிமை. இப்போ அப்புறம் நீங்கள் என்ன தனித்து நிற்கிறீங்க? முடிஞ்சு தனித்து நின்று பாருங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இவரு தான் உங்களுக்கு பிஜேபியும் எதிரி திமுக என்ன தானே சொல்கிறாரு. அப்படிங்கும்போது எப்படி டார்கெட் பண்ணுறீங்க? உங்களை பார்த்து யாராச்சும் எதிர்த்து பேசிட்டா உடனே பி டீம்ங்கிறது, சி டீம்ங்கிறது, டி டீம்ங்கிறது, அவ்வளோதான் தவிர இது வந்து மாற்றம் உறுதிங்க. மாற்றத்துக்கான நாட்கள் வெகு தடவையில் இல்லை. 2026 கன்ஃபார்ம் வெற்றி சிஎம்.